வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உமன்ஸ் பிக் பாஸ் லீகோட சேலஞ்சர் மேட்ச், அதாவது செமி ஃபைனல் மேட்சுக்கு நம்ம வந்துட்டோம். நாக் அவுட் மேட்ச்ல சிட்னி தண்டர்ஸ் மேட்சை வின் பண்ணி இங்க செமி ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. இப்போ பிரிஸ்பன் ஹீட்டும் சிட்னி தண்டர்ஸ் ரெண்டு டீம் தான் செமி ஃபைனல்ஸ்ல நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இதுல வின் பண்ற டீம் மெல்போர்ன் ரெனிகேட்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஃபைனல்ல மோத போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 29 நவம்பர் மதியம் 1:45க்கு ஆலன் பார்டன் ஃபீல்ட் பிரிஸ்பன்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் எந்த மாதிரிலாம் கிராண்ட் லீக்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா ப்ராஃபிட் எடுக்க முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ், டெய்லி எந்த மாதிரி டீமை ரிஸ்கா பிக் பண்ணலாம், ஸ்மால் லீக்ல எந்த மாதிரி சேஃபா போகலாம், கிராண்ட் லீக்ல எந்த மாதிரி டீமை ரிஸ்கா பிக் பண்ணலாம் அப்படிங்கிற கிராண்ட் லீக்கான ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீயாகவே வேணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஆலன் பார்டன் ஃபீல்ட் பிரிஸ்பன்ல தான் மேட்ச் நடக்க போகுது. பிரிஸ்பன் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பிச் ரிப்போர்ட்ல இது பேட்டிங்க்கு சாதகமான பிச் அப்படிங்கிறத பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் 150ல இருந்து 160 ரன் அடிச்சாலே கண்டிப்பா சேஸ் பண்றது கஷ்டம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ 150 பிலோல ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட் சேஸ் பண்ற டீமுக்கு அதிகப்படியான வின்னிங் பர்சன்டேஜ் இருக்குங்கிறத தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. அண்ட் தென் இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 138. இந்த வென்யூல 3 மேட்சஸ் இது வரைக்கும் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 1 மேட்சும் சேஸ் பண்ண டீம் 2 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஹெட் டு ஹெட்னு வரும்போது ஓவராலா 23 மேட்சஸ், அதுல பிரிஸ்பன் ஹீட் 13, சிட்னி தண்டர்ஸ் 10 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட்னு வரும்போது பிரிஸ்பன் ஹீட் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் வரும்போது பிரிஸ்பன் ஹீட்டுக்கு 60%, சிட்னி தண்டர்ஸுக்கு 40% வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வென்யூ ரெக்கார்ட்ஸ்ல 3 மேட்ச் நடந்திருக்கா, அதுல ஓவராலா பவுலர்ஸுக்கு 35 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல பர்டிகுலர்லி ஃபேஸ் பவுலர்ஸுக்கு 16, ஸ்பின்னர்ஸுக்கு 19 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 16 விக்கெட்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் பவுலர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸுக்கு நல்லாவே சாதகமா இருக்கு. ஸோ இந்த பிச் ரிப்போர்ட், வென்யூ ரெக்கார்ட் இது எல்லாமே கன்சிடர் பண்ணி ஒரு டீம் நீங்க ப்ரெடிக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா பேட்டர்ஸுக்கு 50% இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த 50%ல சேஸ் பண்ணக்கூடிய டீம்ல இருந்து 30%, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து குவாலிட்டி பேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 20% இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்க 50% பவுலர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த பவுலிங்ல 25 ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும், செகண்ட் இன்னிங்ஸ்ல இருந்து ஸ்பின்னர்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் நீங்க இன்னும் ஃபேண்டசில ரெகுலரா, அதுவும் பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல அதிகப்படியான ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற யூசரா உங்களுக்கு பூம் லெவன் ஆப் ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். பூம் லெவன் ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்குக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப். எந்த ஒரு டிடிஎஸ், ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. டெய்லி எல்லா மேட்சுக்குமே கிவ் அவே கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 30ல இருந்து ஒரு 40 MB தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம ஃப்ரீயாவே நீங்க டீமை பிக் பண்ணி பிளே பண்ணலாம். நீங்க பிக் பண்ணி பிளே பண்ணிக்கிட்டு நீங்க யூஸ் பண்ற ஆப்புக்கும் பூம் லெவன் ஆப்புக்கும் என்னென்னலாம் டிஃப்ரெண்ட் இருக்கு, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரெகுலரா நீங்களே பூம் லெவன் ஆப்ல பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 24/7 கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு, இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கு. நீங்க மற்ற ஆப்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால எல்லாமே கண்டிப்பா ரியல் பிளேயர்ஸ் தான் பிளே பண்றாங்க. நீங்க ஸ்மால் லீக்ல எந்த மாதிரி பிளே பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபாய் சரியான ஒரு 3000 ரூபாய் நீங்க வேலட்ல ஆட் பண்றீங்க அப்படின்னா அந்த 3000 ரூபாயும் ஒரே மேட்ச்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிளே பண்ணக்கூடாது. அந்த 3000 3ஆ ஸ்பிளிட் பண்ணுங்க. ஒரு மேட்சுக்கு 1000 தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த 1000 நீங்க என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா
ஒரு 3ல இருந்து ஒரு 4 கான்டெஸ்டா ஜாயின் பண்ணிக்கணும். அதாவது ஒரு 250 ரூபாய் ஒரு கான்டெஸ்டும் 550 ரூபாய் ஒரு கான்டெஸ்டும் 150 ரூபாய் ஒரு கான்டெஸ்டும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கான்டெஸ்டா ஸ்பிளிட் பண்ணி நீங்க ப்ளே பண்ணணும். அதுலயும் 3 பேர் உள்ள கான்டெஸ்ட் 4 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ற கான்டெஸ்ட்ல தான் நீங்க ஜாயின் பண்ணணும். அப்பதான் ப்ராஃபிட்டும் அதிகமா கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒரே ஒரு கான்டெஸ்ட் இந்த 250 ரூபாய் கான்டெஸ்ட் மட்டும் தான் நீங்க வின் பண்றீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற 1000 ரூபாய் ரிட்டர்ன் ஆயிடும். அதுவே இந்த 550 ரூபாய் கான்டெஸ்ட் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3000 வரும். அப்போ ஒரு 2000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரெகுலரா ஒவ்வொரு மேட்சுக்குமே ஒரு 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கணும் கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்ல அப்படின்னு முடிவு பண்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் உங்களால 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதை கால்குலேட் பண்ணுங்க. இதுவே மந்த்லி ஒரு 50,000 to 60,000 வந்துடும். ஸோ மந்த் எண்டில் வித்ட்ராவல் வைங்க. அப்போதான் ஒரு மந்த்ல இந்த ஃபேண்டஸில் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இந்த மாதிரி கால்குலேட்டிவாக ப்ளே பண்ணால் மட்டும்தான் ஃபேண்டஸியில் அதிகப்படியான ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப் தான் Boom11 ஆப். Boom11 ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்டாகவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து லிங்க் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட பிளேயிங் லெவன் பார்த்துவோம். பிரிஸ்பேன் ஹீட் பொறுத்த வரைக்கும் கிரேஸ் ஹாரிஸும் ஜார்ஜியா ரெட்மைன் 2 பேர் தான் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3 ஜெமிமா ரோட்ரிஜஸ், ஜெஸ் ஜோனசன், சார்லி நாட், லாரன் வின்ஃபீல்ட் ஹில், லாரா ஹாரிஸ், லூசி ஹாமில்டன், சீகா பாண்டே, கிரேஸ் பார்சன்ஸ், நிக்கோலா ஹேன்காக். இதான் பிரிஸ்பேன் ஹீட்டோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க எத்தனை பவுலர்ஸோட வர போறாங்க அப்படின்னா நிக்கோலா ஹேன்காக் 1, கிரேஸ் பார்சன்ஸ் 2, சீகா பாண்டே 3, ஹாமில்டன் 4, ஜெஸ் ஜோனசன் 5, சார்லி நாட் 6. ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க பிரிஸ்பேன் ஹீட். இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா ஜெஸ் ஜோனசன் 4 ஓவர், சீகா பாண்டே 4 ஓவர், நிக்கோலா ஹேன்காக் 4 ஓவர், லூசி ஹாமில்டன் 4 ஓவர். ஆல்மோஸ்ட் 16 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ கிரேஸ் பார்சன் ஒரு 3 ஓவரும் ஒரே ஒரு ஓவர் மட்டும் சார்லி நாட் பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் பிரிஸ்பேன் ஹீட்டோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இவங்க ஓவராலா 3 மீடியம் ஃபேஸ் பவுலர்ஸ், 3 ஸ்பின்னரோட சார்லி நாட், கிரேஸ் பார்சன்ஸ் அண்ட் தென் ஜெஸ் ஜோனசன் இந்த மாதிரி 3 ஸ்பின்னரோட வர போறாங்க. ஸோ அதுவும் பர்டிகுலர்லி கிரேஸ் பார்சன்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாங்க. ஏன்னா லெக் பிரேக் ஸ்பின்னர் இந்த வென்யூல செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா பவுல் பண்ணி விக்கெட் நிறைய எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இப்போ அப்படியே சிட்னி தண்டர் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஜார்ஜியா வோல்ட்ஸி அட்டப்பட்டு 2 பேரும் தான் இன்னிங்ஸை ஓப்பன் பண்றாங்க. அட் த நம்பர் 3 லிச்ஃபீல்ட் அண்ட் தென் டஹிலா வில்சன், ஜார்ஜியா ஆடம், அனிகா லெராய்ட், சாமிசோ ஜான்சன், ஹன்னா டார்லிங்டன், சுமன் இஸ்மாயில், டி பெஸ்டல், சமந்தா பேட்ஸ். இதான் சிட்னி தண்டர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க எத்தனை பவுலரோடனா சாம் பேட்ஸ் 1, பெஸ்டல் 2, இஸ்மாயில் 3, டார்லிங்டன் 4, சாமிசோ ஜான்சன் 5, சி அட்டப்பட்டு 6. ஓவராலா 6 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க சிட்னி தண்டர்ஸ். இதுல மோஸ்ட்லி சாம் பேட்ஸ் 4 ஓவர், இஸ்மாயில் 4 ஓவர், டார்லிங்டன் 4 ஓவர் அண்ட் தென் பேஸ்டல் ஒரு 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 15 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சி அட்டப்பட்டு விட்டு இருந்து ஒரு 3ல இருந்து 4 ஓவர். இவங்க 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா சாமிசோ ஜான்சன் 2 ஓவரை பவுல் பண்ணுவாங்க. அதுவே இவங்க 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா சாமிசோ ஜான்சன் இருந்து 1 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதான் சிட்னி தண்டர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கிராண்ட் லீக்ல யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ கிராண்ட் லீகா இருக்கட்டும், ஸ்மால் லீகா இருக்கட்டும், கிராண்ட் லீக்ல நீங்க 10 டீம் பிளே பண்ணாலும் சரி, ஸ்மால் லீக்ல ஒரே டீம் பிக் பண்ணி பிளே பண்ணாலும் சரி, இந்த 2 பிளேயர்ஸுக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் நீங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் கொடுத்தாகணும். ஏன்னா மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரா இவங்க இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 95ல இருந்து 100% இவங்க ட்ரீம் டீம்களோட பாசிபிலிட்டிஸ் இருக்கனால இவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ ஜெஸ் ஜோனசன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, பேட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ சி அட்டப்பட்டு 3 ஓவர் பவுல் பண்ண போறாங்க, பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வரக்கூடிய பேட்டர். ஸோ 2 பேருமே
டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நம்ம ஜஸ்ட் ஜோனசன் இருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் 2 விக்கெட்டும் பேட்டிங்ல ஒரு 10 ரன்னும் நம்ம எதிர்பார்க்கலாம். அட்டப்பட்ட கிட்ட இருந்து 1 விக்கெட்டும் பேட்டிங்ல ஒரு 25 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபேண்டசி வைஸ் போறோம் அப்படின்னா 2 பேருமே 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால இவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்க 2 பேர்த்தையும் தான் கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாகவும் ரொட்டேட் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இப்போ கீழே இருக்க 2 பேரும் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு ஆப்ஷன்ல வர போறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் நீங்க எந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஸ்மால் லீக்ல பிளே பண்ண போறீங்க அப்படின்னா சேஃபான ஆப்ஷன்ல ஜார்ஜியா ரெட்மேன் வந்துருவாங்க. ஏன்னா டாப் ஆர்டர்ல வராங்க, லிட்டில் பிட் பேட்டிங்லயே ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. கண்டிப்பா ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் இவங்க பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். டகிலா வில்சன் மிடில் வரனால லிட்டில் பிட் ரிஸ்க் ஆப்ஷன்ல வருவாங்க. பேட்டிங்கும் பெருசா ஸ்கோர் பண்ணல, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்மால் லீக் அப்படின்னா ஜார்ஜியா ரெட்மேன் சேஃபான ஆப்ஷன் வந்துருவாங்க. இதுவே நீங்க கிராண்ட் லீக்ல பிளே பண்ண போறீங்க, ஒரு 10 டீம் நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 5 டீம்ல ஜார்ஜியா ரெட்மேனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு 2 டீம்ல மட்டும் டகிலா வில்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 2 டீம்ல ஜார்ஜியா ரெட்மேன், டகிலா வில்சன் 2 பேர்த்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதாவது ஒரு 10 டீம் பிளே பண்றீங்கன்னா ஒரு 5 டீம்ல ஜார்ஜியா ரெட்மேன், ஒரு 2 டீம்ல டகிலா வில்சன், ஒரே ஒரு டீம்ல மட்டும் ஜார்ஜியா ரெட்மேனும் டகிலா வில்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேலன்ஸ் இருக்க 2 டீம்ல ஒரு டீம்ல ஜார்ஜியா ரெட்மேன் பிளஸ் லாரா வின்ஃபீல்ட் ஹில்லுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும், பேலன்ஸ் இருக்க ஒரு டீம்ல டகிலா வில்சன் பிளஸ் லாரா வின்ஃபீல்ட் ஹில்லுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் கிராண்ட் லீக்ல பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணணும். அப்பதான் ஒரு நல்ல ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். அண்ட் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே 40ல இருந்து ஒரு 80% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பி லிச்ஃபீல்ட், கிராஸ் ஹாரிஸ் இவங்க 2 பேர்த்துக்குமே பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வராங்க. பி லிச்ஃபீல்ட் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால கண்டிப்பா இவங்க பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் ஒரு ரெஸ்பான்சிபிளான இன்னிங்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 80% டீம்ல பி லிச்ஃபீல்ட் சேஃபா வந்துருவாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா கிரேஸ் ஹாரிஸ் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். 30+ ரன் இவங்க பேட்ல இருந்து வரும், இல்லைன்னா இயர்லியா விக்கெட்டை பறி கொடுத்துருவாங்க. ஸோ கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுங்க. ஒரு 70ல இருந்து 80% டீம்ல கிரேஸ் ஹாரிஸை ரிஸ்கா ட்ரை பண்ணுங்க. உள்ள நின்று பார்ப்ல யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 30ங்கிறது ஒரு 50 ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாங்க. ரிஸ்கா ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கூட நீங்க கிரேஸ் ஹாரிஸை இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஹன்னா டார்லிங்டன் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இஸ்மாயில் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றாங்க அப்படின்னா 2 விக்கெட்டும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது 1 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு 50ல இருந்து 60% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் நிக்கோலா ஹான்காக் இந்த வென்யூல கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாங்க. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் நிக்கோலா ஹான்காக் இருந்து 2 விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம் பேட்ஸ் லிட்டில் பிட் ரீசெண்ட் டைம்ல ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க, விக்கெட் எதுவும் கிடைக்கல. இருந்தாலும் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இவங்ககிட்ட அதிகமா இருக்கு. கண்டிப்பா ரிஸ்க் எடுங்க. ஒரு 70ல இருந்து 80% டீம்ல போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி சாம் பேட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சீகா பாண்டே பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றாங்க அப்படின்னா அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் 2ல இருந்து 3 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது 1 விக்கெட் நம்ம இவங்ககிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. கிராண்ட் லீக்னு வரும்போது நாட்டை கொஞ்சம் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பேட்டிங் லாஸ்ட் மேட்ச் பெருசா எதுவும் ஆடல, கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுருந்தாங்க. இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் பேட்டிங்ல இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன்னும், பவுல்ல 1 விக்கெட், கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா சார்லி நாட் இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். ஒரு 70% டீம்ல கிராண்ட் லீக்ல ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இல்லை இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த பர்டிகுலர் மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது சிட்னி தண்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஜார்ஜியா பாலுக்கும் லூசி ஹாமில்டனுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பிரிஸ்பேன் ஹீட் போல் பண்ணும்போது லூசி ஹாமில்டன் ஒரு 2 விக்கெட் வரைக்கும், 2ல இருந்து 3 விக்கெட் வரைக்குமே இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா லூசி ஹாமில்டன் இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஜார்ஜியா பால் நல்லாவே பேட் பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் 20+ ரன் அடிக்கிறாங்க. சேசிங்னு வரும்போது தான் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை பறி கொடுத்துறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் சிட்னி தண்டர்ஸ் பண்ணும்போது
ஜார்ஜியா வாலுக்கும் லூசி ஹாமில்டனுக்கும் கிராண்ட் லீக்ல ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் பேட் பிரிஸ்பேன் ஹீட் பண்ண போறாங்க அப்படின்னா ஜெமிமா ரோட்ரிஜஸ் பேட்டிங் ஆப்ஷன்ல போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா ஜெமிமா ரோட்ரிஜஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஜெமிமா ரோட்ரிஜஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் பொறுமையா ஆடுவாங்க. அந்த மாதிரி டைம்ல ஒரு 25 ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாங்க. ஸோ சேசிங்னு வரும்போது டார்கெட் தெரிஞ்சிடும், கொஞ்சம் குயிக்கா அடிக்கணும் போது கொஞ்சம் இயர்லியா கூட விக்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்ல எனக்கு பேட்டிங் ஆப்ஷன் வேணாம், நான் பவுலிங்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா கிரேஸ் பேட்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல லெக் பிரேக் ஸ்பின்னர் பவுல் பண்ணும்போது இந்த வென்யூல நல்லாவே எஃபெக்டிவா இருந்திருக்காங்க. 2 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னாலே பிக் டிஃபரன்ஷியல் பிக் அவங்க இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். ஸோ அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது பி பேஸ்டர் கண்டிப்பா ஒரு எஃபெக்டிவ் பவுலரா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். 1 இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். நல்லா நோட் பண்ணீங்க. கிராண்ட் லீக்ல ஃபர்ஸ்ட் பேட் சிட்னி தண்டர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ஜார்ஜியா பாலுக்கும் லூசி ஹாமில்டனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் பேட் பிரிஸ்பேன் ஹீட் பண்ண போறாங்க அப்படின்னா பேட்டிங்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஜெமிமா ரோட்ரிஜஸ், இல்ல பவுலிங்ல நான் போய்க்கிறேன் அப்படின்னா கிரேஸ் பேட்சனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் ஆப்போசிட் டீம்ல இருந்து டீப் பேட்சலுக்கு ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த பிளேயர்ஸை மட்டும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சி அட்டப்பட்டோ, ஜெஸ் ஜானசன் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்கள தான் சேஃபா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இதுல லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சாம் பேட்ஸ், கிரேஸ் ஹாரிஸ், லிச்ஃபீல்ட், ஜார்ஜியா ரெட்மேன் இவங்கெல்லாம் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த பர்டிகுலர் மேட்ச் எந்த டீம் வின் பண்ணி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.